திருக்கண்ணமங்கை ஆண்டான். இந்த திருக்கண்ணமங்கைய, அந்த கிராமத்தை, அந்த பகவானை தன்னோட மனசில் வச்சு ஆண்ட காரணத்தினால திருக்கண்ணமங்கை ஆண்டான். அதான் அவருடைய பெயர். இவருக்கு நாதமுனிகள் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வச்சார். ஆரம்பத்தில் படிப்பு, கல்வி, கேள்வி அத்தனையும் சிறந்து விளங்கினார். எல்லாம் கடந்த பிறகு இறைவன் ஆட்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான். எப்படி ஆட்கொள்றான் தெரியுமா? எல்லாருக்குமே, பக்தியில் இருக்கிற அத்தனை பேரையுமே அவர்களை பற்றி இந்த உலகத்தோருக்கு தெரியணுங்கிறதுக்காக இறைவன் ஒரு லீலையை நிகழ்த்துவான். இங்கே நாயன்மார் கதையில், ஆழ்வார் கதையில் பார்த்தா இதெல்லாமே நமக்கு சுலபமாக புரியும். அதே போல ஒரு நிகழ்வு. இந்த திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் ஆலயத்திற்கு ஒரு நாளைக்கு 2 வேடுவர்கள் வருகிறார்கள். வேடர்கள் என்ன வச்சிருப்பாங்க? நாய் வச்சிருப்பாங்க. இந்த நாயை எடுத்துன்னு வராங்க. இந்த கோவிலுக்குள்ள நுழையிறப்ப என்ன பண்றாங்க? இந்த நாய்களை வெளியில விட்டுட்டு இந்த 2 வேடர்களும் தங்கள் கால்களில் அணிந்திருக்கக்கூடிய காலணிகளை, செருப்புகளை கழற்றி வச்சுட்டு, தோல் செருப்பு கழற்றி வச்சுட்டு கை கால்களை கழுவிக்கொண்டு ஆலயத்திற்குள் செல்கிறார்கள். 2 வேடர்களுமே பெருமாள் பக்தர்கள். 2 பேரும் கோவிலுக்குள்ள போயாச்சு. கோவிலுக்குள்ள போன பிறகு வெளியில 2 நாயை விட்டு போயிருக்காங்க. 2 பேரும் தங்களது காலணிகளை விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு நாய் என்ன பண்றது? ஒரு வேடனுடைய நாய் இன்னொரு வேடன் அணிந்து வந்த காலணிகளை போய் கடிக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு நாய் தன்னோட வேடனோட காலணிகளை கடிக்கல. இன்னொரு வேடன் வந்தான் இல்லையா, அவன் காலணியை தேடி போய் அதை இதை கடிக்குது. இந்த நாய் பார்க்குது. ஏன்னா இந்த நாயுடைய எஜமானன் காலணிகள் அது. இன்னொரு நாய் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தரோட வீடு, எதுக்கோ உள்ளே போகிறோம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறோம். அந்த வீட்டில் இருக்கிற நாய் நம்மளை பார்த்து குலைக்குது. ஏன் குலைக்குது? எஜமான விசுவாசம். அந்த வீட்டு முதலாளி அதுக்கு சாப்பாடு போடுறார், பராமரிக்கிறார், நன்றாக கவனித்துக் கொள்கிறார். புதுசாக அவரை நம்ம பார்த்த உடனே இவன் யாரோ திருடனா இருக்குமோ, இவன் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை எடுத்துக்கொண்டு போக வந்தவனாக இருக்குமோங்கிற ஒரு கவலையில், ஒரு எண்ணத்தில் நாய் என்ன பண்ணுது? நம்மளை பார்த்து குலைக்குது. அதுக்கு பேர் என்ன? எஜமான விசுவாசம். இந்த நாய் தன்னோட முதலாளியோட காலணிகளை பிடிச்சி கடிக்கிறதுன்னு கோபத்தில் அந்த நாயோட சண்டைக்கு போகுது. 2 நாய்க்கும் சண்டை நடக்குது. இது காலனி கடிக்கிறது விட்டுடுச்சு. சண்டை நடக்கிறப்ப இந்த ஒரு நாய் என்ன பண்ணுது? இன்னொரு நாயை கொன்னுடுறது. அதை கடிச்சு சண்டை போட்டதில் ஒரு நாய் செத்து போய் விழுந்துடுச்சு. 2 வேடர்களும் வெளியில் வராங்க. தரிசனம் முடிச்சுட்டு வெளில வராங்க. வந்து பார்க்கறான், ஒரு வேடன், அவனுடைய நாய் இறந்து காணப்படுகிறது. விஷயம் தெரியுது அவனுக்கு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த நாய் தான் அதை கடிச்சு கொன்னுடுச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறான் அந்த வேடன்? கோபத்தில் தன்னோட வளர்ப்பு பிராணியான இந்த நாயை கொன்ற காரணத்தினால அந்த நாயை, இன்னொரு நாயை தன் கையில் வைத்திருந்த வாளால் வெட்டி வீழ்த்துகிறான். இந்த கதை ஒரு எப்பேற்பட்ட ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு கடைசியில் புரியும். நல்லா கவனிங்க. தன்னோட நாயை கொன்ற காரணத்தினால அந்த இன்னொரு நாயை வாளால் வெட்டி வீழ்த்துகிறான். நாய் 2 செத்து போச்சு. இந்த இன்னொரு வேடன் பார்க்குறான், என்னடா தன்னோட நாயை அவன் கொண்டுட்டான், தான் வளர்த்து வந்த நாயாயிற்று, அந்த நாயை அவன் கொண்டுட்டானேன்னு அந்த வேடன் மேல கத்தியோடு பாய்கிறான். ஒரு நம்ம கிட்ட ஒருத்தன் சண்டைக்கு வந்தா நம்ம சும்மா இருக்க முடியுமா? அவனும் சண்டைக்கு போறான். இந்த 2 வேடுவர்களுக்குள்ளும் கத்தி சண்டை திருக்கண்ணமங்கை ஆலயத்தின் வாசலிலே நடக்கிறது.
இப்படி சண்டை நடக்கிறப்ப, கத்தி சண்டைன்னா சும்மாவா, பட்டுதுன்னா அவ்வளோதான், சரார்னு இழுத்துடும். இந்த கத்தி சண்டையில், 2 வேடுவர்களுக்கும் நடக்கிற சண்டையில் 2 வேடுவர்களுமே இறந்து விட்டார்கள். இவன் விட்ட கத்தி அவனை தாக்கி, அவன் வீசின கத்தி இவனை தாக்கி, இந்த 2 வேடுவர்களும் இறந்து விட்டார்கள். நல்ல கவனிங்க. இதற்கான அடிப்படை, இதற்கான ஆரம்பம் என்ன? ஒரு வேடனுடைய காலணிகளை இன்னொரு வேடனுடைய நாய் கடித்த காரணத்தினால, அதனால ஏற்பட்ட இந்த சண்டை. 2 நாய்களும் செத்து போச்சு. அந்த நாய்களோட எஜமானன், உரிமையாளன், 2 வேடுவர்களும் செத்து போயிட்டாங்க. இந்த காட்சிகளை உள்ள வருகிற திருக்கண்ணமங்கை ஆண்டான் கவனிக்கிறார். பெருமாளுக்கு மாலைகளை எடுத்து போயின்னு இருக்கார். இந்த காட்சிகளை பார்க்கிறார். இது எப்பேற்பட்ட தாக்கத்தை அவருக்குள் விதைத்தது? இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.